இந்தியாவை அவர் நெசுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ட்ரம்ப் செய்யக்கூடிய இந்திய துரோக செயலை நரேந்திர மோடி இந்தியாவின் நலன் தான் முக்கியம், இந்திய விவசாயிகள் தான் முக்கியம் என்று சொல்லுகிறார். இந்தியன் எக்கானமி இஸ் டெட்னாரு யாரு? ட்ரம்ப். ராகுல் காந்தி ஆமான்னாரு. பொழுது ஜால்ரா வாசிக்கிறாங்க. இந்தியாவிற்கு எதிராக எந்த கருத்துகள் வந்தாலும் உலக தளங்களில் அதை ராகுல் காந்தி வரவேற்கிறார். ட்ரம்ப் எதிராக செய்யக்கூடிய அனைத்து சேஷ்டைகளையும் பாடம் புகுத்த சைனா அதிபரை சந்திக்கிறார் நரேந்திர மோடி. கண்டிப்பாக சைனாவிலிருந்து வரும்பொழுது சாட்டை அடி கொடுப்பார் ட்ரம்புக்கு. காங்கிரஸ்காரர்கள் ஏன் இந்தியாவை வெறுக்கிறார்கள் என்றால், காங்கிரஸ் எலக்ட்ரல் ரீதியா பார்த்தா தோத்துட்டு வருங்க. எல்லா ஸ்டேட்டும் தோத்துடுச்சு. இன்னும் ஒரே இடத்தான் இருக்குது. காங்கிரஸ் இப்பொழுது ஆட்சியில் இருந்தால் என்ன செய்திருக்கும்? டாரிஃப் வார்ல காங்கிரஸ் இந்தியாவை விற்று இருக்கும். they would have sold India. காங்கிரஸ் இந்தியாவிற்கு விரோதமான சக்தி. ஊழல் பண்ணாங்க. எதை எடுத்தாலும் ஊழல், எதை எடுத்தாலும் ஊழல். அதுல ஜனங்க வெறுத்துட்டாங்க காங்கிரஸ். சைனா நினைச்சிட்டு ராகுல் காந்தி பெருங்காய டப்பான்னுட்டு. ஏன் சிரிக்கிறீங்க விக்ரம்? அவர் ராகுல் காந்தி டப்பா காலி. 4வது முறையாக நரேந்திர மோடி பிரதமர் ஆவார் என்ற ஒரு எண்ணம் பல அரசியல்வாதிகள் மடுவே வந்துவிட்டது உலக அரங்கில். ராகுல் காந்தி பூகம்பம் வெடிக்கும் என்று சொன்னாரே, நேற்று பார்த்தா அது புஷ்வானமா போயிடுச்சு. சிவகாசியில செய்யக்கூடிய புஷ்வானம். செல்வ பெருந்தகை எப்படி வின் பண்ணாரு? கார்த்திக் சிதம்பரம் எப்படி வின் பண்ணாரு? தமிழகத்தில் ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் வாயடைத்திருக்கிறது? ராகுல் காந்தி எதிர்த்தோ சாதகமாக பேசாமல். பல திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் கமலஹாசனிடமிருந்து ஒதுங்கி இருப்பதை நாடாளுமன்றத்தில் பார்க்க முடிகிறது ஓரிரு தினங்களில். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளரான டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் தான். டெல்லியிலிருந்து பல வகையான சீக்ரெட் விஷயத்தை நம்மளுக்கு பகிர்ந்து வந்திருக்கிறாரு. சார் வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் விக்ரம். நமஸ்காரம். என்ன சார் டெல்லியை ரொம்ப பதட்டமா இருக்குதா ட்ரம்ப்னால? ட்ரம்ப்னால இருக்குது. ஆனாலும் அந்த ட்ரம்ப்னுடைய தாக்கத்தை நரேந்திர மோடி எதிர்கொண்டு விடுவார் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது. காரணம், ட்ரம்ப்னுடைய மூல நோக்கம் என்ன என்று கேட்டால் வியாபாரம் செய்ய வேண்டும். அதை தவிர இந்தியா அனதர் ஒரு 3 or 4 years 3-4 வருடத்திற்குள் இந்தியா உலக பொருளாதாரத்தில் 3வது இடத்தை பிடித்து விட்டால் அமெரிக்காவிற்கு அது ஆட்டம் காண்பிக்கும். சைனாவை விட மேல போகிச்சுன்னா அது சவுத் ஏசியாலேருந்து 2 தேசங்கள் வந்தால் தன்னுடைய ஆதிக்கம் போகிவிடும் என்று ட்ரம்பா இருந்தாலும் சரி, அது பீடனா இருந்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய டீப் ஸ்டேட் இருக்கு பாருங்க, அந்த ஜார்ஜ் சோரேஸ் போன்றவர்கள் கண்டிப்பாக இந்திய நலனுக்கு எதிராக செயல்படுவார்கள். அதுதான் யதார்த்தம். ஆனால் அதை நரேந்திர மோடி முறியடித்து விட்டார். பிரதமர் நரேந்திர மோடி நேற்று MS சுவாமிநாதன் அவர்களுடைய 100ஆண்டு விழாவில் பேசும் பொழுது ஒரு தமிழருடைய பான்மையை மாண்புகளை உலகத்திற்கு எடுத்த பொழுது அவர் கூறிய வார்த்தைகள் ட்ரம்பிற்கு சரியான நெத்தி அடியாகத்தான் இருந்தது என்று வர்ணிக்கலாம். பொருளாதாரம், வர்த்தகம், அயலுறவுத்துறை போன்ற இடங்களில் எல்லாம் இந்தியாவை அவர் நெசுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இந்தியா வளரக்கூடாது, நரேந்திர மோடிக்கு நோபல் பிரைஸ் வரக்கூடாது, தனக்குத்தான் வர வேண்டும் என்றும் வியாபார ரீதியாக அதில் சில ரொம்ப டெக்னிக்கல் பாயிண்ட் விக்ரம். அது 25%, 50% சொல்றதெல்லாம் நிஜமாவே நான் இளைய பாரதம் நேர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். அது பற்றி எனக்கு அதிகம் தெரியாது. உலக பொருளாதாரம், உலக வர்த்தகம், உலக ராஜதந்திரம் தெரியாது. ஆனால் நரேந்திர மோடியினுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும் பொழுது ட்ரம்ப் செய்யக்கூடிய இந்திய துரோக செயலை நரேந்திர மோடி சரியாக தனக்கு ஏற்ப இந்தியாவின் நலன் தான் முக்கியம், இந்திய விவசாயிகள் தான் முக்கியம் என்று சொல்லுகிறார். இதே பாருங்கன்னா யூபி அரசாங்கத்தின் பொழுது கிளின்டன் வந்திருந்த பொழுது கிளின்டனுடைய மனைவியை சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள் எல்லாம் என்னதான் ஒரு கட்டி தழுவிட்டாங்க பாருங்க. அதுல பொருளாதார கொள்கை பற்றி ஏலம் விட்டது காங்கிரஸ். ஆனால் ட்ரம்ப் பண்றது அந்த ஊருக்காரங்க நல்லா இருக்கும். அவரு அமெரிக்கா ஃபர்ஸ்ட்ங்கிறாரு, யாரும் தப்பு சொல்லல. இந்தியா ஃபர்ஸ்ட்ங்கிறாரு நரேந்திர மோடி, இந்தியாவில யாரும் தப்பு சொல்லல. ஆனா அத காங்கிரஸ்காரருக்கா இருப்பாங்க, ப சிதம்பரம், அப்புறம் நம்ம ராகுல் காந்தி, இதெல்லாம் ஒரு தனியா பண்றாங்க. அவங்க அது டீப் ஸ்டேட்டோட கனெக்ஷன் இருக்குது காங்கிரஸுக்கு, ஜார்ஜ் சோரேஸோட, ட்ரம்போட. இந்தியாவிற்கு எதிராக எது சொன்னாலும் அதற்கு வரவேற்பார்கள். பாருங்க,
இந்தியன் எக்கானமி இஸ் டெட்னாரு யாரு? ட்ரம்ப். ராகுல் காந்தி ஆமான்னாரு. கூட ஜாலரா வாசிக்கிறாங்க. ஆக மொத்தம் இந்தியாவிற்கு எதிராக எந்த கருத்துகள் வந்தாலும் உலக தளங்களில் அதை ராகுல் காந்தி வரவேற்கிறார். ஆனால் இந்தியாவிற்கு சாதகமாக இந்தியா ஃபர்ஸ்ட், ஆத்ம நிர்பர் பாரத் 2027 2047 இந்த 20 வருடத்திற்குள் விக்சித் பாரத், வளர்ந்த இந்தியா என்று ஒரு கோஷத்தை வைத்துக் கொண்டு நரேந்திர மோடி செயல்படுகிறாரே, அதற்கு இந்தியாவில் உள்ள பொருளாதார நிபுணர்களும் சரி, இந்தியாவில் உள்ள விவசாயிகளும் கண்டிப்பாக வரவேற்கிறார்கள். இதுல 2 குரூஷியல் பாயிண்ட்டுங்க. வர்த்தக ரீதியாக பார்த்தால் பியூஷ் கோயல் லண்டன் இங்கிலாந்துடன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டுட்டாரு. நரேந்திர மோடி போய் கையெழுத்து போட போனார். அதை போட்டுட்டு தான் மால்தீவ்ஸ்க்கு தமிழ்நாட்டுக்கு வந்தார் 10 நாளைக்கு முன்னாடி. ஆனா அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் யூரோப்பியன் யூனியனோட போட போறேன்னு சொல்றாரு. அது ட்ரம்ப்புக்கு விரல கொடுத்து ஆட்டுறாரு நரேந்திர மோடி. போதாத குறைக்கு ட்ரம்ப் இந்த மாதிரி செய்வார்கள் என்று நரேந்திர மோடிக்கு பாம்பின் கால் பாம்பரியும் என்று சொல்வதற்கு மாதிரி ட்ரம்பினுடைய உலக சாதனைகளை நரேந்திர மோடி முறியடிக்க பார்த்திருக்கிறார். அது he wants to break it. அது எப்படி என்று கேட்டால், இளைய பாரதம் நேயர்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்றால் இந்தியா ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாரு, இந்திய விவசாயிகள் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாரு. ஆனா அதே சமயத்துல நரேந்திர மோடி அவர்கள் தீர்க்கமாக ஆலோசித்து கலந்து பேசிய பிறகு ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினை பார்ப்பதற்காக அயலுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரையும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலையும் மாஸ்கோவிற்கு அனுப்பினார். நேற்று மாஸ்கோவில் அந்த மீட்டிங் நடந்து விட்டது சிறப்பாக. அடுத்த மாதம் முதல் வாரத்தில் ட்ரம்ப் அவர்கள் நரேந்திர மோடியை சந்திக்கலாம் என்று ஒரு யோசனைகள் இருந்தாலும், ஆனால் அஜித் தோவல் புட்டினிடமிருந்து ஒரு ரகசிய செய்தியை பிரதமர் நரேந்திர மோடிக்கு சொல்வதற்காக அங்கிருந்து எடுத்து வருகிறார். இன்று மாலை அவர் டெல்லி அடைவார். ஆக ரஷ்ய அதிபர் இந்தியா வருகிறார், இந்தோ ரஷ்யா ஜாயிண்ட் கவுன்சில் பிரசைட் பண்றதுக்காக. அது ஒரு திருப்பம். அதே மாதிரி செப்டம்பர் 1 நரேந்திர மோடி அவர்கள் சைனா செல்லுகிறார். அப்பொழுது ட்ரம்ப் எதிராக செய்யக்கூடிய அனைத்து சேஷ்டைகளையும், குரங்கு வேட்டையாடுவது போன்று, குரங்கு மரத்தை எடுத்து மரம் தாவுது பாருங்க, அந்த மாதிரி ஒரு தெருவில் போகக்கூடிய ஒரு மிருகங்கள் மாதிரியும் மிஸ்பிஹேவ் பண்ணுகிறாரே ஒரு அமெரிக்காவில் இருந்து ஒரு பெரியவர், அவரை பாடம் புகுத்த சைனா அதிபரை சந்திக்கிறார் நரேந்திர மோடி. ஆக இருவரும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டு போட்டி போட்டு கொண்டு செய்தாலும் இந்திய நலன்தான் பெரிது என்று உலக தலைவர்களிடம் நற்பெயர் எடுத்த நரேந்திர மோடி கண்டிப்பாக சைனாவிலிருந்து வரும் பொழுது ஷாட்டை அடி கொடுப்பார் ட்ரம்ப்புக்கு என்று சொல்லுகிறார்கள். அதுதாங்க பின்னணி. 25ஆம் தேதி அந்த அமெரிக்கன் டீம் இந்தியாவோட டிஸ்கஸ் பண்ண வரப்போகுது. அதுல பியூஷ் கோயல், நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் எல்லாம் பங்கேற்பார்கள். நரேந்திர மோடியினுடைய ஆணைக்கு இணங்க அந்த ஒரு இன்டர்நேஷனல் டாக்ஸ் எப்படி போகுதுன்னு பார்க்கணும். அது போக போக இருக்கும். ஆனால் தமிழில் இளைய பாரதம் நேயர்களுக்கு விக்ரம் மூலமாக சொல்லிக் கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று: நரேந்திர மோடி வெற்றி அடைவார். நேஷன் ஃபர்ஸ்ட், தேசம் முதலிடம், விவசாயிகள் முதலிடம் என்பதுதான் நரேந்திர மோடியோட குறிப்பு. சார், இப்ப அதாவது ட்ரம்ப் அவர்கள் 25% ஃபர்ஸ்ட் சொன்னார் சார், அப்புறம் 50% சொன்னாரு. நீ 100% சொன்னாலும் நான் இந்தியா ரெடியா இருக்குது, எதையுமே சாதிக்க தயாரா இருக்கும் அப்படின்னு மோடி அவர்கள் தைரியமா சொல்றாரு சார். ஒருவேளை இந்த இடத்துல காங்கிரஸ் ஆட்சியில இருந்திருந்தாங்கன்னா அவங்க எப்படி சார் கையாண்டிருப்பாங்க இந்த விஷயத்த? இந்தியாவை விட்டு இருப்பார்கள். வேலைக்கு அந்த பழைய பேப்பர் வாங்குறாங்க பாருங்க, கபாடின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில, வேஸ்ட் பேப்பர்காரன். அந்த மாதிரி ராகுல் காந்திக்கு என்ன, பாச்சிதம்பரம் கூட இந்தியாவை வித்துட்டு போயிடாரு. அவங்களுக்கு என்னங்க, 2Gல பணம் வந்தா ரைட்டு, அகஸ்தா வெஸ்ட்லேண்ட்ல பணம் வந்தா ரைட்டு, நேஷனல் ஹெரால்ட்ல ரைட் ஹேண்ட்ல இருந்து லெப்ட் ஹேண்டுக்கு ஃப்ராட் பண்ணாங்களா, கிரிமினல் ஆக்ட் பண்ணாங்க, அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர இந்தியாவை விட்டுட்டு இருப்பாங்க. பாருங்க, 1991ல நரேந்திர மோடி அவர்கள் எப்படி 2025 எத்தனை கிலோ தங்கங்களை கொண்டு வந்தார் லண்டனில் இருந்து. இந்தியா தங்கத்தை விலைக்கு கொடுத்தது, அடகு வைத்தது. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ஆகட்டும் அல்லது உலக வங்கிகளிடம் இந்தியாவை விற்றது.
அதற்குத்தான் முன்னறிவார்கள் காங்கிரஸ்காரர்கள் ஏன் இந்தியாவை அவர்கள் வெறுக்கிறார்கள் என்றால், காங்கிரஸ் எலக்ட்ரல் ரீதியா பார்த்தா தோத்துட்டு வருதுங்க. எல்லா ஸ்டேட்டும் தோத்துடுச்சு. இன்னும் ஒரே இடத்தா இருக்குது. மிஞ்சி போய் அந்த ஒரு பள்ளி வால் அறிஞ்சு எப்படி இப்படி ஆடுங்க, அந்த வால் ஒண்டி அந்த மாதிரி ஆடிட்டு இருக்குது காங்கிரஸ். எங்கெங்க? கர்நாடகா, தெலுங்கானா, இமாச்சல் பிரதேஷ். இதுல தெலுங்கானா அரசாங்கம் எப்போன்னா கவுந்துரும். என்ன, ரேவந்த் ரெட்டி ராகுல் காந்திக்கு எதிர போயிட்டாரு. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா, நாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில், காங்கிரஸ் இப்பொழுது ஆட்சியில் இருந்தால் என்ன செய்திருக்கும்? டாரிஃப் வார்ல காங்கிரஸ் இந்தியாவை விற்று இருக்கும். they would have sold India. காங்கிரஸ் இந்தியாவிற்கு விரோதமான சக்தி. காரணம், காங்கிரஸ் இருக்கவங்க எல்லாமே பணம் முதலாளிகள். பணத்தை பார்த்தாங்க, நல்லா பார்த்தாங்க. கடந்த 15 வருடங்களாக அவங்களுக்கு ஒரு பைசா கிடைக்கல. நரேந்திர மோடி வந்ததேந்து ஊழல் பண்ணாங்க. எதை எடுத்தாலும் ஊழல். அதுல ஜனங்க வெறுத்துட்டாங்க காங்கிரஸ. இப்ப ராகுல் காந்தி பாருங்க, ட்ரம்ப் ஆதரிக்கிறாரு. முதல் நாள் பார்லிமெண்ட்ல சொன்னாரு, ட்ரம்ப் இஸ் a liar, போய் சொல்றான். மத்த நாள் சொல்றாரு இந்தியா இஸ் டெட்னு. எஸ், வாட் ட்ரம்ப் சேஸ் இஸ் ரைட்ங்கிறாரு. ஆக மொத்தம் அதுக்கு தான் தேவேந்திர பட்னவிஸ் நல்லா சொல்லிட்டாரு, உன்னுடைய ஹார்ட் டிஸ்க்ல கோளாறு வந்துருச்சிங்க அப்படின்னு. இன்னைக்கு நல்ல பேரு பட்ட ராகுல் காந்தியினுடைய மூளையில் ஹார்ட் டிஸ்க் மதர் போர்டு சரியில்லைங்கிறார். கரெக்டா போச்சு. ஓகே சார். இப்போ எப்பவுமே ராகுல் காந்தி, காங்கிரஸ் எல்லாருமே சைனாக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. இப்போ கடைசியா பார்த்தா சைனாவே இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, ஆமா இந்தியா கரெக்டா பண்றாங்க, ட்ரம்ப் நீங்க பண்றது தப்பு அப்படின்ற மாதிரி சைனாவே பேக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே சார். ஏன் சைனா பயந்துருச்சுங்களா இந்தியாவை கண்டு? அப்படின்னு நம்ம யாரும் பயப்படலைங்க. இந்தியா ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு, நீங்க ஒரு வழியில போனீங்கன்னா யாரும் பயப்பட மாட்டாங்க விக்ரம். நீங்க பாதை தவறினால்தான் பயப்படுவாங்க. ஆக மொத்தம் சைனாவை இந்தியா மிக மிக சிறப்பாக கையாண்டது. கடந்த ஓரிரு மாதங்களாக நான் திருப்பி சொல்றேன், எனக்கு அயலுறவுத்துறை பற்றி ஒன்றும் தெரியாது. டாக்டர் ஜெய்சங்கர் நண்பராக இருந்தாலும் அவர் சொல்வதிலிருந்து நரேந்திர மோடி மூலமாக என்ன அரசியல் செய்கிறார்களோ அதுதான் உலக அரசியல் என்ற நிர்பந்தத்தில் நான் இருக்கிறேன். அந்த ரீதியில பாத்தீங்கன்னா, சைனா விசா ஃப்ரீயா கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்தியா. தெரியுமா? பாத்தீங்களா போன மாசம். அது ஒரு பெரிய ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப், இந்தியா சைனாவிலிருந்து வரக்கூடிய முதலீடுகளை எல்லாம் எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதெல்லாம் ஒரு கமிட்டி போட்டு பார்டர் ஸ்டேட்ஸ்ல இமாச்சல் பிரதேசம், உத்தராகண்ட், ஜம்மு காஷ்மீர், அந்த மாதிரி குஜராத், தமிழ்நாடு, இந்த மாதிரி இடத்துல சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தா மத்திய அரசாங்கத்தினுடைய உளவுத்துறையினுடைய அனுமதி தேவை, உள்துறை அமைந்து தேவை என்று சொல்லியிருந்தார்கள். அதெல்லாம் எடுத்துட்டாங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்த்தோன்னே சைனா நினைக்கிறாங்க பண்ணலாம். அதே மாதிரி சைனாவும் அம்மன் தோட்டை என்று சொல்லக்கூடிய இலங்கை கப்பற்படை தளத்தில், துறைமுகத்தில் உளவு பார்ப்பதற்கு வந்த அந்த கப்பல் YW5 என்ற கப்பல் திரும்பி போயிடுச்சு. ஒரு கப்பல் ஒரு துறைமுகத்திலிருந்து நகரவோ நுழையவோ வேண்டுமென்றால் குறைந்தது 3 வாரங்கள் 4 வாரங்கள் ஆகும். அதுக்கு பர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அதுல என்ன ஸ்டாக் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி போயிட்டாங்க. அதுவும் சைனாவும் கை கொடுக்குது, இந்தியாவும் கை கொடுக்குது. ஆக மொத்தம் இந்த உறவுக்கு பார்த்தப்புறம் தான் சைனா நினைச்சாங்க. அதை தவிர இன்னொன்னு சொல்றாங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில் இருக்கிறான். சைனா நினைச்சிட்டு ராகுல் காந்தி பெருங்காய டப்பான்னுட்டு. ஏன் சிரிக்கிறீங்க விக்ரம்? அவர் ராகுல் காந்தி டப்பா காலி, அதனால அவரை போய் இன்வெஸ்ட் பண்றது நல்லா இருக்காதுன்னு நரேந்திர மோடியை பெட்டர்ன்ட்டு திருப்பி சைனா ராகுல் காந்தி கிட்ட போயிடுவாங்க. அது வேற விஷயம். தங்களுக்கு நினைவு இருக்கலாம், அம்மையார் ஜெயலலிதா இருந்த போது சைனாவை விரோதமாக செய்தார் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மூலமாக. அது எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. நான் தினமணி பத்திரிகை இருக்கும்போது அதை செய்தியை நான் போட்டிருக்கிறேன். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பற்றி திட்டுவாங்க. she wanted to have some sort of China attraction. அந்த அம்மையார் ஜெயலலிதாவிற்கு. என்ன இருந்தாலும் உலக ரீதியில் பார்த்தால் ட்ரம்புக்கு எதிராக, ஏன்னா அவ எல்லா தேசத்தையும் வரல் விடுறாருங்களே. பிரேசில் நேத்தி பாருங்க, பிரேசிலுடைய பிரைம் மினிஸ்டர் இந்தியா பிரைம் மினிஸ்டரோட பேசியிருக்காரு நேத்தி, லுலு. அதனுடைய திருப்பு முனை. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அனைத்து உலக தலைவர்களையும் நன்றாக பழகுவதனால் அங்கங்கு இருக்கக்கூடிய இந்திய வாசிகள், பாரத் வாசிஸ்,
இப்ப பாருங்க, ட்ரம்ப்னா அமெரிக்கா, லண்டன்ல போனா அவர் தமிழ்ல இது நம்ம இந்திய உறவுன்னு பேசுறாரு, இந்திய வம்சாவளியுடன் எங்க போனாலும் பேசுறாரு. அந்த பிரஷர் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் பிரேசில். பிரேசில் என்ற நாட்டில் குறைந்தது தமிழ்நாட்டில் இருந்தே ஒரு 7,000-8,000 பேர் பிரேசில்ல இருக்காங்க. இந்தியாவுக்காக மொத்தம் 3 லட்சம் பேர் இருக்காங்க. அந்த 3 லட்சம் பேர் போன மாசம் பார்த்தாரு அவரு. அந்த 3 லட்சம் பேர் வந்து இந்த பிரேசில் நாட்டினுடைய முதல் பிரதமருக்கோ ஜனாதிபதிக்கோ ஆதரவு தருவார்கள். அது மூலமாகத்தான் இந்திய உறவு வளரும். அதே மாதிரி இந்தியாவில பிரேசிலியன்ஸ் வந்து ஒரு 8,000-9,000 பீப்புள் இருக்காங்க. டெல்லியில, பெங்களூர்ல, ஈவன் நார்த் ஈஸ்ட் அது மாதிரி இடத்துல எல்லாம். ஆக அந்தந்த உறவுகளாம் பார்த்துட்டு தான் நரேந்திர மோடி உலக தலைவர்களிடம் நன்றாக பழகிறார். இப்பொழுது ட்ரம்புக்கு அனைத்து தேசங்களிடம் இருந்து ட்ரம்புக்கு எதிரொலி வருகிறது. அதை நரேந்திர மோடி ஒருங்கிணைப்பார். புட்டின், ஷீபிங் போன்ற தலைவர்களிடம் பேசி இந்தியாவை பாதுகாப்பதற்கும் இந்திய பொருளாதாரத்தை கையில் கொண்டு வைக்கவும் இந்தியா வளர வேண்டும் என்ற ரீதியில் தான் நரேந்திர மோடி தன்னுடைய சேவைகளெல்லாம் இந்தியாவிற்கு சாதகமாக செய்வார். அதில் 2029 கண்டிப்பாக அதை வைத்துக் கொண்டு மீண்டும் 4வது முறையாக நரேந்திர மோடி பிரதமர் ஆவார் என்ற ஒரு எண்ணம் பல அரசியல்வாதிகள் நடுவே வந்துவிட்டது உலக அரங்கில். ஓகே சார். பட் ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் வந்து டேக் டைவர்ஷன் அப்படின்ற மாதிரி இப்ப திடீர்னு ஓட் சோரி, அதாவது ஓட்டை திருடிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எதுக்காக சார் அப்படி சொல்லியிருக்காரு? அவர் சொல்லுவதில் சிலது சரியாக இருக்கிறதா தப்பாக இருக்கிறதா என்று அனுமதிக்கு வருவதற்கு முன்னதாக நேற்று அவர் கொடுத்த பிரசன்டேஷனை நான் பார்த்தேன். அதற்கும் ஒரு தமிழர் தான் காரணம். அதை தயாரித்ததும் ஒரு தமிழர் தான். பல இளையவாதம் நேயர்களுக்கும் பல தமிழ்நாட்டினுடைய தொலைக்காட்சி நபர்களுக்கும் தெரியாத ஒன்று என்று நான் சொல்ல முடியாது, தெரிந்திருக்கலாம். ஆனால் நான் அதை நினைவூட்டுகிறேன். பிரவீன் சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய தமிழ் பிராமணர் ஒருத்தர் ராகுல் காந்திக்கு சொல்லித்தரார் எல்லாம். அவர் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ஹிந்து ராமுக்கு ரொம்ப கிட்டக்க உறவுக்காரன் சொல்றாங்க. அவர் ஐயங்கார், இவர் ஐயங்கார், அவன் பாப்பான் இவன் பாப்பான், அதெல்லாம் விட்டுருங்க. அந்த பிரவீன் சக்கரவர்த்தி தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு கடந்த 6 மாசமாக. அவர் செய்ததில் அனைத்துமே பத்திரிகை வந்த செய்திகளைத்தான் வைத்திருக்கிறார். ஆனால் ராகுல் காந்தி பூகம்பம் வெடிக்கும் என்று சொன்னாரே, நேத்தி பார்த்தா அது புஷ்வானமா போயிடுச்சு. சிவகாசியில செய்யக்கூடிய புஷ்வானம் போயிடுச்சு. தொம்முன்னு வெடிக்கல, அது வெடிக்கும்னு நினைச்சாரு. ஆனால் நரேந்திர மோடி அவர்களுடைய அணுகுமுறையை பார்த்தால் அவர் இவர் என்ன பேசட்டோன்னு விட்டுட்டார். பிஜேபி ராகுல் காந்தி பேசட்டோன்னு கர்நாடகாவை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ராகுல் காந்தி ஆரம்பித்தார். பீகாரிலிருந்து ஹரியானா போனாரு, மகாராஷ்டிரா வந்தாரு, கடைசியில கர்நாடகா. ஓட்டுச்சோரின்னா தமிழ்நாட்டுக்கால ஒண்டிதான் நடந்திருக்கா விக்ரம்? அந்த கர்நாடகால ஒண்டிதான். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். விக்ரமுக்கு, உங்க கோபிநாத்துக்கு, கார்த்திக் கோபிநாத்துக்குலாம் நல்ல அரசியல் தெரியும். நீங்களும் அரசியல் நானும் டெல்லியில 45-50 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் ஒரு 20-30 வருஷம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். 2019, 2024 திமுக அணி 40க்கு 40 வெடிச்சு எப்படிங்க வெற்றி பெற்றது? அதுக்கு ராகுல் காந்தி என்ன பதில் சொல்ல போறாங்க? அப்ப இங்கேயும் ஓட்டுச்சோரி நடந்ததா தமிழ்நாட்டுல? இந்த 10 MP இருக்காங்களே, கார்த்திக் சிதம்பரம் உள்பட பல இருக்காங்களே, கனிமொழி எப்படி வெயிட் பண்ணாங்க? தூத்துக்குடியில கள்ள ஓட்டு போட்டாங்களா? ராகுல் காந்திக்கு ஒரு அறிவு கூர்மை இருக்க வேண்டாம் அதுல பேசச்ச. தன்னுடைய சக கட்சிகளுடைய தலைவரிடம் பேசிக்கொண்டு அவர்களுடைய கருத்தை உள்வாங்கிக் கொண்டு பேசினால் நன்றாக இருந்திருக்கும். ஆனால் ராகுல் காந்தி தன்னிச்சையாக செயல்பட்டார். அதில் நன்றாக சவுக்கடி வாங்கினார் நேற்று ராகுல் காந்தி தேர்தல் கமிஷனிடமிருந்து. அவங்க சொல்லிட்டாங்க, நீ ஒரு சார்ஜ் பண்ற, எங்களுக்கு ஒரு அபிடவிட் ஒன்று கொடுத்துரு, டிக்ளரேஷன் ஒன்று கொடுத்துரு, நான் சொன்னதெல்லாம் தவறாக இருந்தால் என் மீது ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. இப்ப பாருங்க, கர்நாடகாவுடைய தேர்தல் அதிகாரி கடிதம் போட்டு விட்டார் ராகுல் காந்திக்கு. மகாராஷ்டிரா தேர்தல் அதிகாரி போட்டு விட்டார். காரணம், மகாராஷ்டிராவில் 1 லட்சம் ஓட்டுகள் திருடி போட்டான்னு சொன்னார். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி ராகுல் காந்திக்கு கடிதம் போட்டு இருக்கிறார். நீங்க வந்து அந்த ஸ்ரீவத்சவான் ஒருத்தர் இருக்காரு,
அவர் வாரணாசியிலையும் அலகாபாத்லயும் ஓட்டு போட்டாரு, அவர் பேர் இங்க இருக்குது கர்நாடகாலேன்னு சொன்னார். அது நீ விளக்கம் கேட்டு சொல்லியிருக்காங்க, நீ ஒரு அபிடவிட் கொடுன்னுட்டு. நான்காவதாக பீகார், இந்த இத்தனை தேர்தல் அதிகாரிகள் கடிதம் போட்டு ராகுல் காந்திக்கு சோன் அபிடவிட் கொடுன்னு கேட்கிறாங்க, அவர் கொடுக்க மாட்டேங்கிறார். இப்போ ப சிதம்பரம், கபில் சிப்பல், அபிஷேக் மனு சிங்வி போன்ற வழக்கறிஞர்கள் ராகுல் காந்தியிடம் சொன்னது என்ன என்று கேட்டால், இது பழைய கதை, இதை தீண்டாதீங்க. எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் ஓட்ஸ் இன் பீகார் நடந்திருக்குது, அது தமிழ்நாட்டில் நடக்க போகுது. பீகாரில் நடக்க போது காரணம் என்ன என்று கேட்டால், அங்கு இருக்கக்கூடிய நேபாளிஸ், ரோஹிங்யாஸ், பர்மாவிலிருந்து வந்தவர்கள், மயன்மாரிலிருந்து வந்தவர்கள், அதையும் தவிர பங்களாதேஷில் இருந்து வந்தவர்கள் 60-75 லட்சம் பேர் ஆயிடுச்சு. அதில் நிறைய பேர் அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க, இடம் புலம் பொழிந்தாங்க, பல தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஆக மொத்தம் அந்த ஓட்டு ரிவிஷன் வந்து 2023 பர்த் சர்டிபிகேட் யார் இருந்தாலும் அங்கே ஓட்டு போடலாம் அப்படின்னு ஒரு ரிவிஷன் எடுத்தாங்க. கடந்த 4 மாதங்களாக 100% லெட்டர் கொடுத்துட்டாங்க, எல்லாரும் ரிவிஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ ராகுல் காந்தி ஏந்துக்கிறார் தலால்னுட்டு. ஆனால் தேஜஸ்வி யாதவ் என்று சொல்லுபவருக்கு 2 ஓட்டு இருக்குது. அதுல ராகுல் அவர் வாய அடிச்சுட்டாங்க அங்க, ஏன்னா அந்த ஊருக்கு எஃப்ஐஆர் போட்டாங்க. இப்ப ராகுல் காந்தி மேல எஃப்ஐஆர் போட்டு முதல்ல இவிஎம் கராபுன்னாங்க, இவிஎம் சோரி. இப்ப வந்து வாக்காளர் சோரி. வாக்காளர் சோரியா இருந்தால் டிஆர் பாலு எப்படி வின் பண்ணார், செல்வ பெருந்தகை எப்படி வின் பண்ணாரு, கார்த்திக் சிதம்பரம் எப்படி வின் பண்ணாரு. தமிழகத்தில் ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் வாயடைத்திருக்கிறது ராகுல் காந்தி எதிர்த்தோ சாதகமா பேசாமல்? நேற்று இரவு உணவு கொடுத்தார் ராகுல் காந்தி, அதில் பிரசன்டேஷன் பண்ணார். நான் கேள்விப்பட்ட மட்டும் திருச்சி சிவா, கனிமொழி, டிஆர் பாலுலாம் அப்படி தூங்கி வைஞ்சாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், இந்தியில பேசுறது கமல்ஹாசன் ஒருத்தனுக்கு தான் புரிஞ்சுது அந்த விஷயம். கமல்ஹாசன் புரிஞ்சுன்னு பதில் கேட்க ஆரம்பிச்சாரு. ஆனா கோயம்புத்தூர்ல அவரே தோத்து போயிட்டாரு வானதி சீனிவாசன். அப்ப தேர்தல் ஆணையம் சரியா இருந்தது. அப்போ கமல்ஹாசன் ஒத்துக்கிறாரா, ஜனங்க தான் ஓட்டு போட்டு தோக்க அடிச்சாங்கன்னுட்டு. ஆக மொத்தம் கமல்ஹாசன் கூட வாயடைத்து இருந்தார்கள். சார், கடைசி இப்ப நம்ம கமல்ஹாசன் அவர்கள் வந்து மோடி அவர்கள் மீட் பண்ணிருக்கிறாரா சார்? ஏதாவது சீக்ரெட் மீட்டிங் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிருக்காரா? கமல்ஹாசன் அவர்கள் பதவியேற்று மரியாதை நிமித்தம் காரணமாக கீழடியை பற்றி பேசினேன் என்று ஒரு சால்ஜாப் சொல்லி, ஒரு அலிபி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அதை சொல்லி அவர் கட்டமைத்து விட்டு பார்த்து வந்து விட்டார். வைகோ அந்த ராஜ்யசபாவிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு திமுக உறுப்பினராக அவர் இல்லை, மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவராக இருக்கிறாரா, திமுகவில் சேர்ந்து விட்டாரா தெரியவில்லை. இருப்பினும் கமல்ஹாசன் பிரதமரையும் பல வடக்கு இந்திய தலைவர்களையும் சந்தித்த பொழுது இந்தியில் தான் பேசுகிறார், பிரதமருடன் இந்தியில் தான் பேசினார். ஆக மொத்தம் கமல்ஹாசனுடைய வரவு என்பது கண்டிப்பாக ராஜ்யசபாவில் பலர் வரவேற்கிறார்கள். ஆனால் பாஜகவினர் சனாதன தர்மத்தை பற்றி அவர் பேசிய பிறகு எதிர்க்கிறார்கள். இனிதான் அவர் திருவாய் மலர்ந்து அருள வேண்டும், சினிமா ஸ்டைல்ல பேசுவாரு. நேற்று நடந்த ராகுல் காந்தியுடைய வீடு 5 சுனேரி பாக் என்று சொல்லக்கூடிய டெல்லி இல்லத்தில் ராகுல் காந்தி கொடுத்த விருந்தில் கமல்ஹாசன் தான் ப்ராமினென்ட்டா இருந்தாரு. இதெல்லாம் ஒரு காலத்திற்கு மு.க. ஸ்டாலினுக்கு நன்மையாக இருக்குமா கெடுதலை விளைவிக்குமா தெரியவில்லை. ஆனால் பல திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் கமல்ஹாசனிடமிருந்து ஒதுங்கி இருப்பதை நாடாளுமன்றத்தில் பார்க்க முடிகிறது ஓரிரு தினங்களில். அது தொடருமா? ஏன்னா உதயநிதி ஸ்டாலினுடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே கமல்ஹாசனோட பேசலைங்க, அதை நான் நோட் பண்ணங்க. ஆக மொத்தம் கமல்ஹாசனுடைய டெல்லி வருகை என்பது வரவேற்கத்தக்கது. அவருடைய ஒரு எண்ணங்கள், எண்ண அலைகளை எல்லாம் நாடாளுமன்றத்தில் பேச ஆரம்பிப்பார். அவர் இண்டிபெண்டா டிஎம்கேவா என்று தெரிந்தால் அவருக்கு பேச்சு எவ்வளவு நாள் கொடுக்க வேண்டும் என்பதை சபாநாயகர், அதாவது சேர்மன் ராஜ்யசபா தான் முடிவு பண்ணும். இண்டிபெண்டன்ட் இருந்துட்டு அவருக்கு பேச்சு கிடைக்காதுங்க. அவர் டிஎம்கேன்னு சொன்னா கிடைக்கும். டிஎம்கே தன்னுடைய டயத்தை அவங்களுக்கு டைம் கொடுத்தானா அவர் பேச முடியும். இல்லை என்றால் பல தலைவர்கள் மாதிரி பேசாத இருந்துட்டு வெளில வந்துடுவாரு. எனினும் கமல்ஹாசன் ஒரு கம்யூனிச சித்தாந்தத்தை கொண்டவர், பாஜகவிற்கு எதிராக இருப்பார் என்று தான் பல பாஜக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் கிசு பேசுகிறார்கள். விக்ரம் சார், ஒண்ணு சார், இந்த வைஸ் பிரசிடென்ட் சொன்னீங்க சார், அந்த வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட் யார் சார் பிஜேபி சைட்ல இருந்து?
வைஸ் பிரசிடென்ட் இன்று நாளைக்கு தெரிஞ்சிருங்க. ஏன்னா அவர் குஜராத்துடைய கவர்னர் தேவ்விருத் என்றால் சொல்லுகிறார்கள். இருப்பினும் ஓரிரு நாட்களில் அந்த என்டிஏ கூட்டத்தில் முடிவு செய்து விட்டார்கள். பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நட்டாவிற்கும் ஆத்தரைஸ் பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் யார் கேண்டிடேட் போட போறாங்கன்னு பார்த்துட்டு போட்டுறாங்க. இன்னும் 10 நாள் டைம் இருக்குது, மெதுவா பண்ணிப்பாங்க. பாஜக கேண்டிடேட் தான் வின் பண்ணுவாங்க. விக்ரம் 75 வாக்குகளில் வின் பண்ணுவார். ஆனா இது சீக்ரெட் பேலட்டா இருக்கிறதுனால காங்கிரஸில் இருந்து பலர் இங்கு வரக்கூடும். நரேந்திர மோடியுடைய மனதில் யார் இருக்கிறார் என்பது இதுவரைக்கும் டெல்லியில் தெரியவில்லை. ஹேஷிங்கள் தான் இருக்கிறது. இதனிடையே இலா கணேசன் கவர்னருக்கு உடல்நிலை சரியில்லை என்ற போது பிரதமர் இன்று அவருடைய உடல்நிலை விசாரித்திருக்கிறார். ஏதாவது அவருக்கு ஒரு அசம்பாவிதம் வரக்கூடாது என்பதற்காக பல மருத்துவரிடம் பிரதமர் பேசியிருக்கிறார். இதை வைத்து பார்த்தால் வரக்கூடிய நாட்களில் ஓரிரு நாட்களில் துணை ஜனாதிபதியினுடைய பெயர் அறிவிக்கப்பட்டுவிடும். செப்டம்பர் 9ஆம் தேதி தேர்தல் என்பது காங்கிரஸ் மல்லிகார்ஜுன் கர்கேயை நிறுத்தினால் கண்டிப்பாக தேர்தல் நடக்கும். இல்லை என்றால் அந்த போஸ்டா வந்துருவாங்க. காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க we are ready to discuss with the nameன்னு சொல்றாங்க. அது இன்னும் போக போகத்தான் தெரியும். ஓகே சார். சார், அற்புதமான கருத்துல பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார்.